எட்டி வனசா, என்ன செய்யற? பூ கட்டுறியாக்கா? அட ஆமாக்கா, 100 நாள் வேலைக்கு போகிறத தவிர வேற என்ன வேலை இருக்கு? பய வரப்புலையும் ஒரு வேலையும் இல்லை, விவசாயமும் முடிஞ்சு வச்சு. அதனால சரி இந்த பூ கட்டி வித்தாவது 10-20 கிடைக்குமேனு பூவை கட்டிக்கிட்டு இருக்கேன். வா வா வந்து உட்காரு வா. எட்டியில உட்கார்றதுக்குலாம் நேரம் இல்லட்டி, தண்ணிக்கு போகணும். சரி நீனு வரியான்னு கேட்பமேனு வந்தேன். வாரியா? தண்ணிக்கு போயிட்டு வருவோம். நானும் தக்க தண்ணிக்கு வரேன்னு, வீட்டில் ஒரு பட்டு தண்ணி இல்லை. இந்த பூவை கட்டி வச்சுட்டு போகலாமே நினச்சேன். சரி இரு, வச்சுட்டு வரேன், அப்புறம் வந்து கட்டிக்கிறேன். அடி ஆமாட்டி வனசா, வெயில் வர்றதுக்குள்ள ஓடியா போய் தண்ணியிட்டு வந்துடுவான். சரிக்கா வா போவோம். எடி வனசா, என்ன வாரம் புது புது குடமா கொண்டுட்டு வரிய என்ன? அடையாக்கா, நீ அந்த குடமே கேட்குற. குடிக்கிறதுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிவிட்டு வீட்டில் கிடக்கிற பாத்திரம் மண்ணத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு என் புருஷன் குடிச்சிட்டு வந்துடுறேன்க்கா. அப்புறம் என்ன செய்யறது? வாரத்துக்கு ஒரு குடம் வாங்கிட்டு தெரியலனா என் பொழப்பு இப்படி போகுது. உன்னைய மாதிரி நல்ல புருஷனை கட்டியிருந்தா நானும் நல்லா இருந்திருப்பேன். இங்கே வாரு, நீ எல்லாம் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின குடத்தை இன்னும் தண்ணி எழுதி தெரியுற. நல்ல ஆள் பார்த்து நான் சேதி கேட்டேன் பாரு, ஏன் புத்தியே சொல்லணும். சரி வாத்தா ஆத்தா வா, போய் தண்ணிலிட்டு வருவான் வா. ஆத்தாடி ஆத்தா, என்னத்தா இப்படி இருக்காளுக? அக்கம் பக்கத்தில் உள்ளவளுகளை பார்த்து இப்படி காஞ்சி வைத்திருக்கிறாளுக. முதல்ல தண்ணி எழுதிட்டு போனோன்னே இவ காலடி மண்ணடிச்சு சுற்றி போடணும். ஏன் நிக்கிலிக்கா, மாமா நீ சொன்ன சொல்லுக்கெல்லாம் ஆடுறாரே, நீ என்ன சொன்னாலும் கேட்குறாரே, இதுக்கெல்லாம் என்னக்கா சொக்குப்பொடி போட்டு வச்சிருக்க நீ அவரை? எட்டி வனசா, நான் சொக்குப்பொடியும் போடலை, மிளகா பொடியும் போடலை. நான் டெய்லியும் சாயங்காலம் 6 மணிக்கு என் வீட்டில் திண்ணையில் உட்காந்து மூக்குப்பொடி தான் முட்டி போடுவேன். நீனு வந்து டெய்லியும் போட்டுட்டு போ. அதில் அவன் புருஷன் நீ சொன்ன வழி கேட்பாரு. இங்கே வாருவே, அன்னைக்கிலேக்கா காமெடி பண்ணுறத. ஏக்கா நான் நெசமாக கேட்குறேன்னு சொல்லுக்கா. நீ சொன்ன சொல்லுக்கெல்லாம் அவர் ஆடுறாரு. நீ சொன்னதப்புறம் அவர் உடனே ஓடி ஓடி போய் கேட்குறாருல, அதனால தானே கேட்குறேன். எனக்கும் சொல்லிக் கொடுத்தா நானும் என் புருஷனை நல்லபடியாக திருத்தி ஆளாக்குவன்லக்கா. ஆட உள்ள செய்தியை சொல்ல மாட்டாள் இவளுக. எட்டி உள்ள செய்தியை என்னத்தை சொல்ல சும்மா அதை சொல்லி இதை சொல்லணும். இவளை தண்ணிக்கு கூப்பிட வந்தது ஒரு குத்தமலை வச்சு கரமோ. ஏன் அன்னைக்கிலேக்கா என்ன விருட்டுன்னு ஓடுற? ஏன் நில்லு, நான் ஒன்றும் கேட்க மாட்டேன், நில்லு, நின்று கூட்டிகிட்டு போ. ஆமாம் என்னத்தையும் கேட்டால் என்ன சொல்லி அவளுக்கு பரவாயில்லுக. அவளை மாதிரி நம்மளும் நல்லா வாழ்ந்துருவோம்னு எதையும் சொல்லி கூட கொடுக்க மாட்டாளுங்க. என்ன செய்யறது? நம்ம வாங்கி வந்த வரோம் இப்படி. நம்மளுக்கு இப்படி குடியார பைய தானே தலையில் எழுதியிருக்கு. அதுபடி வாழ்ந்துட்டு போக வேண்டியதே. எக்கா நீ ஒன்றும் சொல்ல வேணாம், நில்லு. எட்டி மாடனே நெடுவாளி, எட்டியில தண்ணிக்கு வந்தவளுக்கு என்னை ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்க கூடாது. இந்த வனசா வீட்டுக்கு போய் ஐயா கரமோ ஏன்டா போனோம்னு ஆச்சுட்டி. என்ன அன்னைக்கிலிக்கா வனசாக்கா வீட்டுக்கு போனேன்னு சொன்னீங்க, அக்காவே காணோம். வருது டீ கருமோ, பின்னாடித்தான் வருது. நான் ஓடி வந்துட்டேன் முன்னாடி. என்ன அன்னைக்கிலிக்கா, காலையிலேயே வனசாக்கா வீட்டில் ஏதோ பெரிய சம்பவம் நடந்திருக்கும் போல. அட அதை ஏன்ட்டி நெடுவாளி கேட்குற? சும்மா அடுத்தவளுகளை பார்த்து பொறாம பிடிச்சிக்கிட்டே திரிகிறாட்டி. அதை நம்ம முன்னாடியே கேட்டால் எப்படி இருக்கும்? உன் புருஷையா அப்படி இருக்காரு, என் புருஷையா இப்படி இருக்கேன், உன் குடும்பம்லாம் அப்படி, என் குடும்பம்லாம் இப்படி, நீங்கள் அதை வச்சிருக்கீங்க, நாங்கள் எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை. ஐய கருமோ, இதே ஒரு பொழப்பாவே திரிகிறாடி அவ. ஏக்கா, வனசாக்காவை பற்றி தான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, இது என்ன புது கதையாக சொல்லிக்கிட்டு இருக்க? இல்லட்டி நடுவாளி, ஊருக்கு 4 பேர் இப்படி இருக்காளுகட்டி. அடுத்தவளை பார்த்து பொறாமையில் பொங்குறதே பொழப்பா திரிகிறாளுக. அவங்கவுங்க உழைக்கிறாங்க, அவங்கவுங்க சாப்பிட்றாங்க. ஏன்ட்டி இப்படி பொறாமப்பட்டுக்கிட்டு திரிகிறாளுக? ஏட்டி மாடுன்னு நாய் வாழை நிமித்த முடியுமா? அது மாதிரி சில பேரோட கேரக்டரெல்லாம் நம்ம மாற்றவே முடியாது. நம்ம பொழப்ப பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதேன். அது என்னமோ சரிதான் நடுவாளி. ஆனாலும் நம்மள்கிட்டயே வந்து இப்படி நொய்யி நோட்டம்னு சொல்லிக்கிட்டு தெரியறத கடுப்பு வருது. அவளுக்கு இருக்கிறத அவ வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதானே. அடுத்தவளை பார்த்து இப்படி ஏங்கன்னா அவ குடும்பம் என்னன்றி விளங்கும். சரி விடுங்க அன்னைக்கிலிக்கா, எதுக்கு காலையிலேயே பாவம் டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க? டென்ஷன் எல்லாம் ஆகலம்மா, சும்மா உங்களை பார்க்கவும் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம் எல்லாரும் அமைதியாக இருங்க, வருது. அது வேற காதில் கேட்டுச்சுன்னா என்ன மாதிரி சொல்லணும். என்ன சொல்லுவா? எல்லாரும் கூடிக்கிட்டு என்னமோ பேசுகிறோம்னு சொல்லுவா. சொன்னால் சொல்லிட்டு போகிறா அவளு. அவளை பற்றி தான் பேசுகிறோம்னு அவளுக்கு என்ன தெரியாமல அடக்கு. என்ன 3 பேரும் கூடிக்கிட்டு என்னமோ பேசுனியே, நான் வந்தோன்னு அப்படியே கப்புச்சுப்புன்னு அமைதி ஆகிட்டியே. அப்போ என்னை பற்றி தான் என்னமோ பேசுனீங்களோ? எடி வனசா, இப்படி அவ கதையும் இவ கதையும், அவள் வீட்டில் என்ன நடந்துச்சு, இவ வீட்டில் என்ன நடந்துச்சு, அவன் அவளை கூட்டிகிட்டு ஓடிட்டேன், இவளை கூட்டிகிட்டு ஓடிட்டான்னு இதே பொழப்பா பேசிட்டு தெரியுறவளுக்கு இது நல்லா தெரியும். எங்களுக்கு எங்கள் பொழப்பே பார்க்க முடியலத்தா. பேசாமல் போய் தண்ணி எழுதிட்டு வா, சும்மா என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே இருக்காம. அவ கதையும் இவ கதையும் பேசுகிறோம்னு நம்மளுக்கு இந்த அன்னைக்கிலிக்க குத்தி காட்டுது. என்னமோ இவளுகெல்லாம் ஊர் கதையே பேசாதவளுக மாதிரியும் நம்ம மட்டும்தான் புறணி பேசுறது மாதிரி தான் சொல்லுவாளுங்க. அதிசயக்காரவளுக. போனால் போயிட்டு போகிறாளுக. அன்னைக்கிலிக்கா, என்ன வந்த உடனே தண்ணி எழுதிட்டு ஓட பார்க்குற? எங்களுக்கு அந்த மிச்ச கதையை சொல்லிட்டு போ. எட்டி நெடுவாளி, அன்னைக்கு தான் சொன்னோம்லட்டி. அன்னைக்கிலிக்கா, பொண்ணு பார்த்துட்டு போன வரைக்கும் உங்கள் நாத்தனார் உங்கள் அன்னைக்கிட்ட சண்டை போட்ட வரைக்கும் தான் சொன்னீங்க. அதுக்கப்புறம் நடந்த கதையெல்லாம் யார் சொல்லுவா? உட்காந்து சொல்லிட்டு போங்க, அதுக்கப்புறம் உங்களை பிடிக்க முடியாது.
ஏன் ஆமாம் அன்னைக்கிலிக்கா, அதுக்கப்புறம் மாமா உன்னைய தனியாக எங்கேயும் மீட் பண்ண வந்தாருன்னு சொன்னியே, அந்த கதையை நீ சொல்லவே இல்லை. ஏன் இங்கே தானே உட்காந்துருங்க, நல்ல நிழலா இருக்கு, சொல்லிட்டு போக்கா. இன்னொரு நாளைக்கு சொல்லிக்கிறேனே. ஏன் அன்னைக்கிலிக்கா நேற்று 100 நாள் வேலைக்கு போனதுனால அங்கனக்குள்ளே உட்காந்து சொல்ல முடியாதுன்னு சொல்லலை. இங்கனக்குள்ளே ஆத்தங்கிற நிலையில் ஃப்ரீயாக தானக்கா இருக்குது. அட உட்காந்து சொல்லுக்கா, ஒரு 5 நிமிஷம் கேட்டுட்டு போகிறோம். சரி, கதையை சொல்லுவேன்னு உட்கார வேற செஞ்சிட்டீங்க. சரி சொல்கிறேன் டீ கேளுங்க. கேட்டீங்களா, மாமா வந்து நீ பொண்ணு பார்த்துட்டு போனார்ல டீ. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கும் தெரியாமல் அவங்க வீட்டுக்கும் தெரியாமல் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போனோம் பார்த்துக்க. அங்கே நடக்கிறதெல்லாம் நம்ம பலாசு பாக்கில் பார்ப்போம். ஏக்கா, பிள்ளையார்பட்டினா அந்த காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்க அந்த பிள்ளையார்பட்டியா? அட ஆமா டீ, ஆமாம் ஆமாம், அந்த பிள்ளையார்பட்டி தான். ஓகே வாங்க, அன்னைக்கிலிக்க மாமாவோட ஃப்ளாஷ்பேக்கை பார்ப்போம். என்னப்பா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. நான் கூட சரி கூப்பிட்டோன்னு வரமாட்டீங்கன்னு நினச்சேன். பரவாயில்லையே, கோவில் வரைக்கும் வந்துட்டீங்களே. நீங்கள் கூப்பிட்டுட்டீல்ல, வீட்லேயும் உங்களை சம்மதான்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் சரி மாப்பிள்ளை தானேன்னு வந்துட்டேன். ஐயோ ஏப்பா அன்னைக்கிளி, நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. சந்தோஷத்தில் தான் கேட்டேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இல்லை இல்லைச்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நான் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். ஆமாம், அத்தை நல்லா இருக்கிறாங்களா? அவங்க உடம்புக்கெல்லாம் நல்லா இருக்கா? அடேங்கப்பா, கட்டிக்கு பிறவை நான் பக்கத்தில் இருக்கும்போதே மாமியார் பற்றி விசாரிக்கிறீங்க. பரவாயில்லையே, மாமியார் மருமகளும் இதே மாதிரி ஒற்றுமையாக இருந்தால் சந்தோஷம்தான். அவங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானே, அதெல்லாம் நான் அவங்கக்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கிடுவேன். எனக்கு எங்கள் அத்தையை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமாக தான்ப்பா இருக்குது. ஆனால் நிறைய வீட்டில் மாமியாரும் மருமகளும் கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா மகளேன்னு உருவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அடிச்சுக்கிட்டு நாறுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இருக்க மாட்டீங்கல்ல. எப்போதும் இதே மாதிரி இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான். நாங்கள் ஒன்றும் அடிச்சுக்கிட்டு நார மாட்டோம், நாங்கள் நல்லபடியாக நடந்துக்கிடுவோம். நீங்கள் வேணால் பாருங்களேன். சரிப்பா. ஐயோ இங்கே பாருங்கள், உங்களுக்காக பூ வாங்கிட்டு வந்தேன். வந்ததுலேருந்து கையிலே வச்சிட்ருக்கேன், நீங்களும் வெறும் தலையாக வந்திருக்கீங்க. இந்தவா பூ எடுத்து தலையில் வச்சுக்கோ. இல்லை, பூலாம் வேணாம், கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கிட்டாங்க, இப்பெல்லாம் வாங்கக்கூடாது, தப்பு. ஏப்பா, கட்டிக்க போகிற பொண்ணை பார்க்க போகிறமேன்னு சொல்லி ஆசாசியாக பூ வாங்கிட்டு வந்தால் கொடுத்தோன்னே வேணான்னு சொல்கிற பற்றியா? சரிப்போ பரவாயில்ல, எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். ஐயோ வருத்தப்படாதியே, கொடுங்க வச்சுக்கிறேன். ஏப்பா அன்னைக்கிளி, எப்போதுமே இப்படி தான் பவ்யமாக பயந்து பேசுகிறீங்களா, இல்லை என்கிட்ட பேசுகிறதுனால மட்டும் இப்படி பேசுகிறீங்களா? அதெல்லாம் நல்லா பேசுவேன், சும்மா மொதன்னு பார்க்கறதுனால ஒரு மாதிரியா இருக்கு. நான் நல்லா கலகலன்னு பேசுவேன். ஏப்பா, அப்புறம் என்கிட்டயும் அதே மாதிரி கலகலன்னு ஃப்ரீயாக ஜாலியாக பேசலாம்ல. அப்படியாங்க இப்படியாங்க அதுங்க இதுங்கன்னு இப்படி பவ்யமாக பேசினா அடுத்த வாரத்தை எனக்கு பேசுகிறதுக்கும் ஒரு மாதிரி இருக்குல்ல. நல்லா ஃப்ரீயாக உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறது மாதிரி பேசுப்பா. அது வந்து இப்போ தானே மொதன்னு பேசுகிறேன், அதனால தான் அப்படி பேசுகிறேன். போக போக நல்லா பேசுவேன், நீங்கள் பாருங்களேன். சரிப்பா, ரொம்ப நேரமாக பூ கையிலே இருக்குது, எடுத்து தலையில் வச்சுக்கலாம்ல. நான் எதுவும் வச்சு விடட்டுமா? தலையில் வச்சு விடட்டுமாவா? பத்தியா என்ன இந்த மாப்பிள்ளை ஒரு மாதிரி பட்டுன்னு பேசுகிறாரு. ஹலோ அன்னைக்கிளி, பூ வச்சு விடட்டுமா, நீங்களே வச்சுக்கிறீங்களான்னு கேட்டேன். நானே வச்சுக்கிறேன், வேணாம். ஏங்க நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்கு அன்னைக்கிளி. உனக்கு தாவணி பாடச்சிட்டா ரொம்ப எடுப்பாக அழகாக இருக்க. உங்களுக்கும் பேண்ட் சட்டையை விட இப்படி வேட்டி சட்டை கட்டியிருக்கும் போது நல்ல எடுப்பாக இருக்குது. இனிமேல் நீங்கள் வேட்டி சட்டையே கட்டுறீங்களா? எனக்கு வேஷ்டி கட்டினா ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கிளி, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் மாமாவை பாருங்கள், எப்போதுமே வேஷ்டி சட்டையிலே இருப்பேன். மாமாவா? ஐயோ சாரிப்பா, என்னை கட்டிக்க போகிற பொண்ணு என்னை மாமான்னு கூப்பிடணுன்னு எனக்கு ஒரு ஆசை, அதனால் டக்குன்னு மாமான்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லலாம், இல்லைன்னா வேண்டாம். நம்ம போட்டோவை பார்த்து மனசுக்குள்ளேயே மாமான்னு கூப்பிட்டது இவருக்கு எப்படி தெரியும்? அதே மாதிரி இவரும் சொல்கிறாரு. கடவுளே, நான் நினைச்சது மாதிரியே மாப்பிள்ளையே எனக்கு கொடுத்துருக்காரு போலையே. அன்னைக்கிளி, பிடிச்சிருக்குன்னா சொல்லலாம், இல்லைன்னா வேண்டாமா, கம்பல்ஷன்லாம் கிடையாது. கம்பலா? கம்பல் என்னமோ சொல்கிறிய, எனக்கு ஒன்றும் விளங்கலையே. இல்லைம்மா அன்னைக்கிளி, உனக்கு மாமான்னு கூப்பிட பிடிச்சிருந்துச்சுன்னா கூப்பிடு, கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னேன். இல்லை கட்டாயம்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு உங்களை மாமான்னு கூப்பிடத்தான் பிடிச்சிருக்கு. நானும் இனிமேல் உங்களை அப்படியே கூப்பிடுறேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம் அன்னைக்கிளி. சரி டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பலாமா? ஆமாம், எங்கள் வீட்லேயும் தேடுவாங்க, தையல் கிளாஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு உங்களை பார்க்க வந்துட்டேன். சரி நம்ம கிளம்புவோம். சரிப்பா அன்னைக்கிளி, வீட்டுக்கு பத்திரமா போங்க. வீட்டுக்கு போன உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லணும், சரியா?
ஆ நல்லா அக்கறையாக தான் இருக்கிய. நான் போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். சரிம்மா சரிம்மா பாய் என்ன. ஆ பாய். என்ன நெடுவாளி, என்ன சோறு குழம்புலாம் ஆக்கியாச்சா? ஏக்கா இன்னைக்கு என்ன நாள், யாரை பார்த்து சோறு குழம்பாக்கியாச்சான்னு கேட்குற? யாடி நெடுவாளி, சோறு ஆக்கிட்டேன்னு தானே கேட்டேன், அதுக்கு என்ன நாளெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்க? ஏக்கா இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இன்னைக்கு நீ உன் வீட்லேயே சோறாக்க மாட்டே, அப்புறம் என் வீட்டில் சோறாக்கிட்டியான்னு கேட்குற? ஏட்டி மாடனே, இன்னைக்கு நம்ம மாரியம்மன் கோயிலில் அன்னதானம் கண்டு போடுறாங்களா என்ன? என்ன நெடுவாளி இப்படி சொல்கிறா? அன்னைக்கிலேக்கா எந்த கோயிலில் என்னைக்கு என்ன அன்னதானம் போடுறாங்கன்னு நெடுவாளிக்கு தானே தெரியும். அப்புறம் கோயிலில் சோறு ஓடையில் எதுக்கு வீட்டில் சோறாக்கணுமேனு ஆக்காமல் இருந்திருப்பா. அதானட்டி மாடனே சரியா சொன்னவோ. அதுக்கு என்னையும் சேர்த்துக்கிட்டு சொல்கிறா பத்தியா? கூட்டா சேர்த்து போனா தானே ஒன்றும் தெரியாது, அதனால என்னையும் துணைக்கி கூப்பிட்றா இருக்கு. லூஸ் அன்னைக்கிலேக்கா இன்னைக்கு ரம்ஜானுங்கிறத மறந்துட்டியோ? நேற்று தானே அப்துல் அண்ணனும் பாத்திமாவும் வந்து சொல்லிட்டு போனாங்க வீட்டில் யாரும் சோறாக்காதையே, நம்ம வீட்டில் பிரியாணி போடுறோம்னு. அப்புறம் எதுக்கு வீட்டில் சோறாக்கணும் லூஸு? அடியில் ஆமாட்டி நெடுவாளி, நேற்று வந்து பாத்திமா புருஷனும் சொல்லிட்டு போனாவளோ, அதை ஐயத்தே போயிட்டேன் பாரு. மத்தியானத்துக்கு ஏதாவது வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சு சவுசக்கா பாசி பருப்பு கூட்டு வைக்கலாமேன்னு நினச்சேன். நல்ல வேலை நீ சொல்லிட்டு போ. அட என்ன அன்னைக்கிலேக்கா நீ பாத்திமாக்கா வீட்டுக்கு வந்துட்டு போனதுலேருந்து நான் அடுப்பு கடுப்பெல்லாம் தொடச்சி போட்டுட்டு உட்காந்துருக்கிறேன். நீ என்னடானா வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வைக்கணும் கூட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. ஏட்டி நெடுவாளி, நேற்று அந்த அக்கா வந்து சொல்லிட்டு போனதுலேருந்தே வயிற்ற காய போட்டுட்டு போல் இருக்கு மட்டன் பிரியாணிக்கு. நல்லா சொன்னட்டி மாடனே, அதே நினப்பிலேயே சுற்றிக்கிட்டு இருக்காட்டிவ. அவங்க கொடுத்தாலும் போச்சு, கொடுக்கலைனாலும் போச்சு, அதுக்காண்டி நம்ம வீட்டில் உழ வைக்காமல் இருக்க முடியுமா? அட அப்படியே கொடுத்தாலும் எம்புட்டு கொடுத்துட போறாங்க. ஆளுக்கு 2 வாய் சாப்பிட்றது மாதிரி கொடுப்பாங்க, வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சேத்தாத்தா கொடுப்பாங்க. இவ வத்தியாடி சோறாக்காமல் அடுப்பு தொடச்சி போட்டுக்கிட்டு இருக்கோம் சொல்கிறா. அன்னைக்கிலேக்கா நெடுவாளியை பற்றி இந்த விஷயத்துலலாம் குறைச்சி இடப்படாத. நம்ம வீட்டில் உள்ள எல்லாரும் சாப்பிட்றது மாதிரி நேத்தே ஒரு ஐடியா பண்ணி மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கோம்ல. இங்கே வரட்டி நெடுவாளி, உன் பேச்சை கேட்டுக்கிட்டு உன் ஐடியாவை கேட்டுக்கிட்டு வீட்டில் சோறாக்காமலாம் இருக்க முடியாது. அவ கொடுக்குற சோறு பத்தலைன்னா என் மாமியை கிளவி ஆட ஆரம்பிச்சிரும்டி. நான் சொல்கிறத முதல்ல கேட்டு பேச அன்னைக்கிலேக்கா. நம்ம என்ன செய்வோம், 10-11 மணியை போல் பாத்திமாக்கா வீட்டுக்கு போயிடுவோம். அவங்க பிரியாணி போடுறதுக்கு இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளிலாம் இருக்குல்ல, அதையெல்லாம் நம்ம ஆளும் பேருமா சேர்ந்து வெட்டி கொடுப்போம். இன்னைக்கு பொழுத போகிறோம் அங்கேயே கழிப்போம்க்கா. அவங்க எப்படியும் இன்னைக்கு பொழுதோட இங்கேயே தெரிஞ்சுட்டு தான் போயிருக்கா. வீட்டில் பாவம் சோறாக்க மாட்டா. ஏட்டி ஆளுக்கு கொஞ்சமாக அள்ளி வச்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு பாத்திமாக்கா சொல்லும்ல. அப்போ நைஸாக வேணாக்கான்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அள்ளி வச்சு அமுக்கிட்டு ஓடியாந்துரும்க்கா. சீ, சோத்துக்காண்டி அப்படியாட்டி போய் கிடக்கிறது. கருமம், ஒருவேளை சோறு வீட்லேயே ஆக்கிக்கிருவோம். பாத்திமா கொடுத்தா கொடுக்குறா, கொடுக்காட்டி போறா. சரிட்டி மாடனு. அப்போ அன்னைக்கிலேக்கா கதைக்கு ஆகாது போல் இருக்கு. நீ வாரியா இல்லையாட்டி மட்டன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு? சரி வாட்டி நெடுவாளி, அன்னைக்கிலேக்கா புளிக்குழம்பு வச்சு சாப்பிடட்டும். எனக்கு இன்னைக்கு சோறாக்க மூடு இல்லை, வா நம்ம பாத்திமாக்கா வீட்டுக்கே போவோம். ஏட்டி நெடுவாளி, அக்கா ஒரு பேச்சுக்கு சொன்னா பேசாம விட்டுட்டு போற. இருங்கட்டி நானும் வரேன், எனக்கும் சோறாக்குறதுக்கு இன்னைக்கு மூடல. அன்னைக்கிலேக்கா உன்னை விட்டுட்டு அப்படி பயிர போகிறேன்னு சொல்லு. நம்மலாம் ஃப்ரீயாக கிடச்சா பின்னாயிலேயே குடிக்கிற கேஸு. ஃப்ரீயாக பிரியாணியே கிடைக்கிது வேணாம்னா சொல்லுவோம். எந்திரிச்சு வாக்கா, வருஷத்தில் ஒரு நாள் கிடைச்சதை வீணாக்கக்கூடாது. அன்னைக்கிலேக்கா நம்மெல்லாம் போடுற பிரியாணியை விட பாய் வீட்டு பிரியாணி சூப்பராக இருக்கும். எந்திரிச்சு வாங்கக்கா. அடி ஆமாட்டி மாடன்னு நீ சொல்றதும் சரிதேன். நம்மளும் எம்புட்டோ வகை பிரியாணி கிண்டுறமே, இந்த பாய் வீட்டில் கிண்டுற பிரியாணி மாதிரி டேஸ்ட் வருதா சொல்லு. 1000 இருந்தாலும் அவங்க டேஸ்ட் ஒரு டேஸ்ட்டு தான். எதுக்கு வருஷத்தில் ஒரு நாள் கிடைக்கிறத விடன்னு அடியில் ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சி தூக்குங்கட்டி அக்காவுக்கு காலு சூக பிடிச்சிக்கிருச்சு. ஏலேலோ ஐலுசா ஏலேலோ, தூக்குங்கம்மா இந்த பெரிய பாறையை தூக்குங்கம்மா. ஆத்தாடி ஆத்தா, ஒரு 1/2 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருந்தா அந்த காலை மடக்கி எந்திரிக்க முடியலட்டி. சரி வாங்க, இங்கே பொழுத பொக்கிட்டு இருக்காம காலத்தில் போவோம். சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே, இன்னைக்கு ரம்ஜான் பிறந்து இருக்கு, பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு, வாங்க திங்கலாமே. சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே. ரம்ஜானு வந்தா பிரியாணி கிடைக்கும், நோம்பு கஞ்சியும் சேர்ந்து கிடைக்கும். ரம்ஜானு வந்தா பிரியாணி கிடைக்கும், நோம்பு கஞ்சியும் சேர்ந்தே கிடைக்கும். வாங்க வாங்க என்று சொல்லுவாங்க, பிரியாணிய வாயில் அமுக்கி விடுவாங்க, பக்கெட்ல போட்டும் வீட்டுக்கு கொடுப்பாங்க, நம்ம சேர்ந்து போய் திண்டுட்டு வருவோங்க. பாய் வீட்டு பிரியாணி என்றாலே அது ஒரு தனித்தனி டேஸ்ட் தானுங்க. எவாவா இவாவா எட்டி வனசா வாட்டி வாவா. ஏன் அன்னைக்கிலேக்கா எல்லாத்துக்கும் தங்கச்சின்னு கூட்டிட்டு போவேன், ஆனா சாப்பிட்றதுக்கு மட்டும் விட்டுட்டு போற பத்தியா? ஏட்டி அப்படியே போற வழியில உன் வீட்லயும் உன்னை கூட்டிட்டு போலாம் தான்ட்டு நினைச்சேன். வாவா வந்து சேர்ந்துக்க வாவா. போதும் மறுபடியும்லாம் பாட்டு படிக்க முடியாது, எல்லாரும் பாட்டு படிச்சாச்சு. வாங்க சீக்கிரம் போவோம், இல்லைன்னா இங்கே பிரியாணி காலியாக போயிடும்.
ஏட்டி இங்கே வரங்கட்டி, நம்ம பாத்திமா வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா பாத்திமா பள்ளிவாசல்ல இருந்து வரா. அஸ்லாம் வலைக்கம், அஸ்லாம் வலைக்கம். உங்களை வீட்டுக்கு கூப்பிடலாம் நாங்களே நினச்சிட்டு இருந்தோம். வாங்க வாங்க, எல்லாரும் வந்துட்டீங்களே, வாங்க வாங்க. நெடுவாளி, வனசா, அன்னைக்கிளி, மாடன், மடோனா, எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கம், அஸ்லாம் வலைக்கம். அப்துல்லனே அலைக்கும் சலாம், அலைக்கும் சலாம். இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் அப்துல்லனே. பாத்திமாக்கா உங்களுக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். பாத்திமா, ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் டீ. அப்துல்லனே உங்களுக்கு இருந்தேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எல்லாரும் வீட்டுக்கு வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு தான் போகணும். அதுக்காக தானே நாங்கள் வந்துட்டுருக்கோம். அப்புறம் சாப்பிடாம போவோமா என்ன? ஏ சும்மா இருட்டி மாடனே, நம்மளா வந்தது மாதிரி இல்லாம இப்ப அவங்களா கூப்பிட்டது மாதிரி ஆயிடுச்சுல்ல. அதனால நீ பேசாம இரு. அவங்க கூப்பிட்டு நம்ம போனது மாதிரியே இருக்கட்டும் என்ன. அன்னைக்கு இப்பதான் தொழுகை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு கிளம்பணும். சரி, போற வழியில உங்களை வீட்டுக்கு இன்வைட் பண்ணிட்டு போகலாமே நினைச்சேன். நீங்களே வந்துட்டீங்க. வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் வாங்க. சரிம்மா பாத்திமா, வாரம் போங்க வாரம். அப்துல் பாய், என்ன கையில நோம்பு கஞ்சியோ? வாசனை கமகமான ஆளை தூக்குது. ஆமா ஆமா, உங்க எல்லாருக்கும் கொடுக்கலாமேன்னு தான் எடுத்துட்டு வந்தேன். வாங்க எல்லாருக்கும் வீட்டில் போய் ஊற்றி தரேன். வாரம் அதுக்கு தானே வரோம். வந்த உடனே நல்ல தெம்பா ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு பிரியாணி சமைக்கிற வேலையை பார்ப்போம். பாத்திமா, சட்டி காஞ்சிருச்சு போலட்டி, எண்ணெய் எடுத்து ஊற்றுவோமா? அன்னைக்கிலேக்கா, முதல்ல எல்லாரும் நோம்பு கஞ்சி குடிங்க, அதுக்கப்புறம் நம்ம சமையலை பார்த்துக்கலாம். இருக்கட்டும்மா, முதல்ல சமைப்போம். சமைச்சுக்கிட்டு இருக்கையிலேயே அப்படியே ஆளுக்கு ஒரு கிளாஸாக குடிச்சுக்கரலாம். அன்னைக்கிலிக்கா, உனக்கு வேணாட்டி நீ பேசாம இரு. பாத்திமாக்கா, நீங்க ஆளுக்கு ஒரு கிளாஸ் கொண்டுட்டு வாங்க. நாங்க எல்லாரும் அதை குடிச்சிட்டு தெம்பா சமையல் ஆரம்பிக்கிறோம். சரிம்மா, இருங்க, இந்த எல்லாருக்கும் எடுத்துட்டு வரேன். இந்த நெடுவழி, இதை நீ குடிச்சிட்டு இரு, மற்ற எல்லாருக்கும் நான் போய் எடுத்துட்டு வரேன். பாத்திமாக்கா நல்ல மனசுக்காரவுல இருப்பாங்க போல. என்ன அன்னைக்கிலிக்கா, கேட்டோன்னே ஒரு குண்டானோட தூக்கி கொடுத்துட்டு போறாங்க வருங்களேன். சீ கர்ம நெடுவாளி, அவங்களா கொடுத்தோன்னு குடிக்கணும். நம்மளா கேட்டு வாங்கி குடிச்சோம்னா நக்கத்தனமா திரீரம்னு நினைக்க மாட்டாங்க. கர்ம அசிங்கமா பண்ணாதியேட்டி. பாத்திமாக்கா, அதெல்லாம் அவங்க என்ன தப்பா நினைக்க போறாங்க? அதெல்லாம் அப்துல்லனே குடும்பமும் நம்ம எல்லாரும் அதெல்லாம் அந்த காலத்துல இருந்து தாயா பிள்ளையா பழகிட்டு இருக்கோம். அவங்க என்ன நம்மளை தப்பா நினைக்க போறாங்க? நீங்க உங்களுக்கு வேணாட்டி வாயை முடிட்டு பேசாம இருங்க. எங்களுக்கு வேணுங்கிற ஒளியும் கெடுத்து விட்டுருவ இருக்கு. அத்தா என்னமோ பண்ணுங்க அத்தா, நீங்க வாங்கி குடிங்க, என்னமோ செய்யுங்க. இன்ஷால்லா எல்லாரும் நோம்பு கஞ்சியே குடிங்கம்மா. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்கலாம். சரி பாத்திமா, சரி. பாத்திமா, சட்டி காஞ்சிருச்சுட்டி, எண்ணெயை ஊத்து. அன்னைக்கிலேக்கா, அந்த வெங்காயத்தை கொடுங்க. எட்டில எல்லாரும் நல்ல கவனமா பாத்திமா சமைக்கிறத பாருங்க டி. இதே மாதிரி நல்ல வீட்டில் போய் ஒரு நாளைக்கு சமைக்கணும் பார்த்துக்கிறங்க. அட என்ன அன்னைக்கிலேக்கா, உங்களோட நாங்கள் என்ன பிரமாதமாக சமைக்க போகிறோமா என்ன? அப்படி இல்லை பாத்திமா, நாங்களும் நீங்கள் போடுற எல்லாத்தையும் தான் போட்டு சமைக்கிறோம். ஆனால் அந்த பாய் வீட்டில் செய்கிற டேஸ்ட் கிடைக்க மாட்டேங்குதுல்ல. இதே மாதிரி பட்டை சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை எடுத்து நாங்களும் தான் கொட்டுறோம். எங்கே அதுக்குள்ளே டேஸ்ட் கிடைக்குது? ஏக்கா பாத்திமாக்கா, பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாசனை சும்மா கமகமான ஆளை தூக்குதுக்கா. பிரியாணி முக்கால்வாசி ரெடி ஆயிடுச்சு நெடுவாளி. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருந்துச்சுன்னா நல்ல கமகமான நல்ல பொடுவலுன்னு சூப்பராக இருக்கும். பாத்திமாக்கா, சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. நாங்கள் மட்டும் கணக்குள்ளே சாப்பிட்டுவிட்டு எங்கள் வீட்டுகளுக்கெல்லாம் போய் மாமியா பிள்ளை புருஷனுக்கெல்லாம் மறுபடியும் சோறாக்கணும், குழம்பு வைக்கணும், கூட்டு பொரியெல்லாம் செய்யணும்ல. நாங்கள் எங்கனக்குள்ளே சாப்பிட்டுட்டு போயிடுவோம். வீட்டில் உள்ளவங்களாம் பசியால் இருப்பாங்க. நெடுவாளி, பயங்கரமான ஆளுட்டி நீனே. வீட்டுக்கு சோறு கொண்டு போகிறதுக்கு என்னம்மா பில்டப் கொடுக்குற? அப்புறம் வீட்டுக்கு நம்ம வெறுங்கையை வீசிட்டு போனா வீட்டில் உள்ளவங்கெல்லாம் புறங்கையை வணக்கிட்டு தெரிய முடியும். பேசாம இருட்டி, அப்பதான் பாத்திமாக்கா அள்ளி அமைக்கி கொடுக்கும். நடத்து உன் நாடகத்தை நடத்து. நெடுவாளி, 5-6 கிலோ அரிசி போட்டிருக்கேம்மா. எல்லாரும் உனக்குள்ள வயிறார சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டுகளுக்கு எடுத்துட்டு போங்க. இன்னைக்கு பாய் வீட்டு பிரியாணியா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்லுங்க. பாத்திமாக்கா தான் பத்தியாட்டி மாடனே. நீ என்னமோ சொன்ன வீட்டில் போய் சோறாக்கணும்னு. பத்தியா பாத்திமாக்கா வீட்டில் உள்ளவங்களுக்கும் எடுத்துட்டு போக சொல்லுது. இன்ஷால்லா எல்லாரும் நல்லா வயிறார சாப்பிடுங்கம்மா. சாப்பிட்டு பார்த்துட்டு பாய் வீட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும் பாத்திமா. சூப்பராக இருக்கும். நல்லா கறினா நல்லா வெந்து பொழுன்னு இருக்கும். பாய் வீட்டு பிரியாணினா பாய் வீட்டு பிரியாணி தான். இன்ஷால்லா எல்லார் வீட்டுக்கும் பிரியாணி கட்டி எடுத்து வச்சிருக்கேன். எல்லாரும் அவங்க வீட்டுக்கு புகையில எடுத்துட்டு போங்க, சரிங்களா? அப்படிலாமே சரி. அதெல்லாம் கண்டிப்பாக மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுவோம். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நல்ல சூப்பர் சாப்பாடு இன்னைக்கு ரம்ஜான் அன்னைக்கு. நெடுவாளி, நெடுவாளி. மாடனே, ஏன் வாசலி நிற்கிற? உள்ள வாட்டி. இல்லை, எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது. ஒரு நிமிஷம் இங்கே வந்துட்டு போயேன். இட்டிலா, வீட்டில் வேலையை வச்சுட்டு இங்கே எதுக்கிட்டு வந்த அப்புறம்? ஐயோ, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். ஒரு நிமிஷம் வா வெளியில. என்னடி மாடனே, உள்ளேக்கு வர வேண்டியதானே? அதென்ன வாசலே நின்றுக்கிட்டு? இல்லடி நெடுவாளி, அடுத்து நான் அன்னைக்கிலேக்கா வீட்டுக்கு வேற போகணும். வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சேன்னா இன்னைக்கு பொழுதே போயிடும். அதனால உன்கிட்ட காட்டிட்டு அப்படியே டக்குன்னு கிளம்பலாமேன்னு பார்த்தேன். அடே எங்கப்பா, இங்கே பாடுற மாடன் மாடோனாவ. எம்மா, வீடுக்கா போய் பேசுகிற அளவுக்கு அப்படி என்னமா எனக்கு முக்கியமான விஷயம்? மாடன் மடோனா விஷயம் இல்லாமல் வீடு தேடி வருவேனா?
அட பாடுறா 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 ரைமிங்க பாடுறா. ஏம்மா நீ ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் அடிக்காமல் வந்த விஷயத்த சொல்லுமா. இங்க பாத்தியா? எட்டி மாடனே, என்னட்டி இது காலையிலேயே கையில் கொண்டு வந்து கம்மலை நீட்டிட்டு இருக்கிறவ? வெறும் கம்மல் இல்லட்டி நெடுவாளி, ஜிமிக்கி கம்மல். എൻ്റെ ജിമിക്കി കമ്മൽ എൻ്റെ പെൺ കൊണ്ടിട്ട് പോയി. എൻ്റെ പെൺ ബ്രാൻഡി കുപ്പി എൻ്റെ അമ്മ കടിച്ചു തീത്തേ. எட்டி மாடனே, ஆடல் பாடலோட சும்மா கலக்குறேன். ஜிமிக்கி சூப்பரா இருக்குட்டி. நல்லா இருக்கா? சரி சரி கூட, நான் அன்னைக்கு வீட்டுக்கு வர போகணும். ஆமா, வீட்டுக்கு போய் காட்டுற அளவுக்கு இன்னைக்கு என்னட்டி ஸ்பெஷலு? அடி பாவி, இன்னைக்கு என்ன நாளுன்னு கூட உனக்கு தெரியாதா? இன்னைக்கு அட்சய திருதிடி. இன்னைக்கு தங்கம் எடுத்தோம்னா நம்மளுக்கு நிறைய தங்கம் சேருமா. அதனால தான் காலையிலேயே நான் என் வீட்டுக்காரை கூட்டிகிட்டு போயிட்டு ஜிமிக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேனே. இனிமேல் எனக்கு தங்கம் நிறைய சேரும். நான் நிறைய நகை போட்டு மினுக்கிட்டு சுற்றுவேன். சரி சரி, ஜிமிக்கி கம்மல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா உனக்கு நகை சேரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நிமிஷம் இரு, குக்கல் விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன நகையை பற்றி எத்தனை பவுனு என்ன ஏதுன்னு எந்த டீட்டெயிலும் கேட்காம அவ பாட்டுக்கு நல்லா இருக்குன்னு விருட்டுன்னு உள்ள போயிட்டா. போறாம பிடிச்சவ. மாடனே ஹே நெடுவாளி, தங்க வளையலாட்டி. சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. சரி சரி டீ, போதும் ஓவரா பண்ணாம காலை இறக்கு. என்ன மாடனே, என் வளையல் எப்படி இருக்கு? இன்னைக்கு காலையிலேயே நானும் என் வீட்டுக்காரன் போய் தங்க வளையல் எடுத்துட்டு வந்துட்டோம்ல. இன்னைக்கு நகை எடுத்தா எனக்கும் நகை சேரும்னு தெரியாதான்? சரி சரி போதும் வை. நானும் தானே தோடு எடுத்திருக்கேன். நான் தோடு எடுத்திருக்கேன், நீ வளையல் எடுத்திருக்க, அவ்வளோதான். இதில் என்ன பெரிய பிரமாதம்? ஆமா, எனக்கு ஒன்று தெரியல. இது எதுக்கு வீடுக்கு எடுத்து காமிச்சுக்கிட்டு தெரியுறவ? அச்சய திருதிக்கு நகை எடுத்தீங்கன்னா நீ பாட்டில் உன் வீட்டில் வைக்க வேண்டியதானே. இது எதுக்கு வீடாக வந்து காமிச்சுக்கிட்டு இருக்க? ஐயோ நெடுவாளி, நீ என்னட்டி கொஞ்சம் கூட விஷயமே தெரியாதவளா இருக்க. நம்ம என்ன ஒரு பொருள் எடுத்தாலும் நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, நம்ம சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் இங்கே பார்த்தியா நான் நகை எடுத்திருக்கேன், இங்கே பார்த்தியா நான் தோடு எடுத்திருக்கேன், கம்மல் எடுத்திருக்கேன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் காட்டணும் டீ. அப்போ தானே நம்ம எடுத்த பொருளுக்கு ஒரு மவுசு சும்மா அரை பவுன் ஒரு பவுன் எடுத்து காதில் போட்டுக்கிட்டு யாருமே கேட்காம இருந்தால் நல்லாவா இருக்கும்? ஏய் எத்தனை பவுண்ட்ரி, எங்கேடி எடுத்த, சூப்பராக இருக்கே, நல்லா இருக்கே இந்த மாடலு, அப்படி இப்படின்னு அடுத்தவங்க பார்த்து ஏங்கி கேட்கும் போது தாண்டி அந்த பொருளுக்கே ஒரு மவுசு. எட்டி மாடனே, நகை எடுத்து போடுறதுல இம்புட்டு விஷயம் இருக்கோ. நான் இந்த பேண்ட் ஷர்ட்டும் ஃப்ரீ கரும் விட்டுக்கிட்டு தெரியறதுனால நகை போட்டால் அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு சொல்லி நகையெல்லாம் எடுத்து போடுறது கிடையாது. அப்படியே எடுத்தாலும் பீரோக்குள்ள வச்சு பூட்டி வைக்கிறதோட சரி அடுத்து பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா போட்டுக்கலாமேன்னு விட்டுட்டேன். ஆனால் நீ சொல்லவுதான்ட்டி மாடனு தெரியுது நகை போடுறதுல இவ்வளோ மவுசு இருக்குன்னு. ஏடி நெடுவாளி, நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் எல்லாம் நகை எடுக்கிறதுன்னு சாதாரணப்பட்ட விஷயமா சொல்லு. நம்மளும் சிறுக வயிற்ற கட்டி வாயை கட்டி காசு சேர்த்து வச்சு புருஷன் பாக்கெட்டில் ஆக்கி ஆட்டையை போட்டு மாமியாரோட சுருக்கு பையிலேருந்து 5-10 எடுத்து பிள்ளைகளுக்கு ஒரு பொருள் கூட வாங்கி கொடுக்காம நகை எடுக்கணும்னு காசை சேர்த்து வச்சு கடைக்கு போனால் அங்கே ஒரு டிசைன் கூட நம்மளுக்கு பிடிச்சது மாதிரி இருக்காது. அந்த கடைக்காரன் மண்டையை குழப்பி அவன் மூளையை உடைச்சி அந்த கடையில் உள்ள பொருள் எல்லாத்தையும் கலைச்சி அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு டிசைனை வேற யாராவது எடுத்து அதை நம்ம கையிலேருந்து பிடுங்கி எனக்கு இந்த டிசைன் தான் வேணும்னு அடம் பண்ணி வாங்கி அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா யாருமே இந்த பொருளை கண்டுக்காம இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வரும் பாரு ஒரு கோவம், அது நல்லா வாட்டி இருக்கும். இந்த மாதிரி வந்து எல்லார்கிட்டையும் காட்டி நான் நகை எடுத்திருக்கேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் ஏங்க விட்டு மாறுறதுல தாண்டி இருக்கு கிக்குன்னா உனக்கு என்னன்னு தெரிய மாட்டேன் நடுவாளி. எட்டி மாடனே, உனக்குள்ள இம்புட்டு ஒரு வக்கர பொத்தி இருக்குன்னு இம்புட்டுனால எனக்கு தெரியாம போச்சுட்டி. லூசி நெடுவாளி, எனக்கு மட்டும் இல்லட்டி, பொண்ணா பிறந்த முக்காவாசி பேருக்கு இந்த எண்ணம் இருக்கும். நம்ம கட்டியிருக்கிற புடவையிலேருந்து போட்டிருக்கிற நகை வரைக்கும் அடுத்தவங்க எல்லாரும் பார்த்து இந்த புடவை சூப்பராக இருக்கே, எந்த கடையில் வாங்கினேன், இந்த மாடல் சூப்பராக இருக்கே, எங்கே வாங்கினேன், எந்த ஜுவல்லரி அப்படின்னு கேட்கணும்னு சொல்லி எல்லாருக்குள்ளேயும் மனசுக்குள்ளே ஒரு ஓரத்தில் ஆசை இருக்கும். அந்த ஆசை தான் எனக்கும் இருக்குது. இதென்னவோ ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்க. சரி விடு அத்தா, மூச்சு விடாமல் பேசி தொண்டெல்லாம் வலிக்க போகுது. ஒரு சொம்பு தண்ணி இழுட்டு வரேன், குடிச்சிட்டு வரியா? அன்னைக்கு லீக்கா வீட்டு வரைக்கும் போயிட்டு வருவோம். நானும் பொம்பளை தானே, எனக்கும் ஆசை வந்துருச்சு. சரி வா போவோம். அன்னைக்கு லீக்கா வீட்டில் போய் சேர்த்து தண்ணி குடிச்சுக்கிறேன். அடி என்ன குழம்புட்டி வனசா, இந்த வெங்காயம் பூண்டை உரிச்சு போட்டு பூண்டு குழம்பு வச்சுட்டு தேங்காய் துவையல் அரைக்கலாமேன்னு பார்க்குறேன். வேற என்ன செய்யறது? இந்த வெயிலுக்கு அடுப்படியில் நின்று எங்கே வேலை செய்ய முடியுது? அத்தாடி வேர்த்து ஊற்று தாங்க முடியலை. அட ஆமாக்கா, அடுப்படிக்குள்ளே போயிட்டு வந்தோம்னா குளிச்சுட்டு வந்தது மாதிரில வேர்த்து ஒளி போய் கிடக்கு. ஆமாட்டி வனசா, காலையில் பிள்ளைகள் அக்கா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறேன்ல, அப்போவே மத்தியானத்துக்கும் குழம்பு கூட்டு பொரியல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருவேன். மாமா வேலை முடிச்சுட்டு வரையில மத்தியானத்துக்கு கொஞ்சோன்னு அரிசியை மட்டும் போட்டு சோறு மட்டும் வடிச்சுக்கிறது சுட. ஆத்தாடி இல்லைன்னா அந்த அடுப்படிக்குள்ள போய் நிற்க முடியுமா? அட
இப்பவே இந்த வெயில் இந்த கொளுத்துது. ஒரு மழை வெஞ்சிச்சுன்னா தேவலைன்னு தோணுது. கோடை மழை ஒன்றும் பெய்ய மாட்டேங்குது. அதான் இப்பவே இப்படி அடிச்சு கொளுத்துதே. அக்னி நட்சத்திரம்லாம் வரையில நம்மளாம் உசுரோட இருப்போமா இல்லையோ தெரியலவோ. அடி ஆமட்டி வனசா, நீ சொல்றது சரினே. இது என்னது இது? மணிச்சத்தம் கேட்குது. ஐஸ் காயம் போறாம போல் இருக்கு. அடி இந்த ஐஸ் காயம் படுத்துற வாட்டி தாங்க முடியலடி. வெயில் காலம் ஆரம்பிச்சதும் போதும் பிள்ளை இருக்கிற வீடா பார்த்து வாசல்ல நின்றுக்கிட்டு டொய்யின்னு அடிச்ச மெனிக்கு இருக்காண்டி. இந்த பிள்ளைகளும் கேட்க மாட்டேங்குதுங்க. டெய்லியும் ஐஸ் வாங்கிட்டான்னு போட்டு உசுரை எடுக்குதுங்க. அட நானே ஒரு நாளைக்கு ஒரு குல்ஃபி ஐஸ் திண்டுக்கிட்டு தெரியுறேன். அப்புறம் சின்ன பிள்ளைய ஐஸ் கேட்காதுங்க. அட கேட்டா வாங்கி கொடுக்கா. கேட்டீங்களா? மாடனே நெடுவாளி வாங்கட்டி, வாங்க. அட வனசாக்காவும் இங்கே தான் இருக்காங்களா? பரவாயில்லையே. அன்னைக்கிளிக்கா கிட்ட தோட காமிச்சிட்டு வனசாக்கா கிட்ட காமிக்கலைன்னா வருத்தப்படுவாங்களே நினச்சேன். பரவாயில்ல, 2 பேருக்கும் ஒரே இடத்துல உட்காந்து காட்டிட்டு போயிடலாம். கேட்டி மாடனே, என்னது இது? கையில தோடு வளையலுமா வந்திருக்கீல, என்ன சங்கதி? அட இன்னைக்கு அச்சய திருதியிலக்கா. அதோட தான் நானே மாடன்லாம் காலையிலேயே போய் தோடு வளையெல்லாம் எடுத்துட்டு வந்தோம். எடி நெடுவாளி, சொன்னேன்ல பாத்தியா எப்படி 2 பேரும் வாயை பழந்துட்டு இருக்காங்கன்னு? ஆமாட்டி மாடனே, நீ சொன்னது சரிதான். என்ன வனசாக்கா ஆனு வாயை பழந்துட்டு உட்காந்துருக்கா? வளையல் நல்லா இருக்கா என்னன்னு சொல்லு. ஏட்டி மாடனே, உன்கிட்ட தோடு சூப்பரா இருக்குட்டி. நல்லா இருக்கு. உனக்கு போட்டா நல்லா அம்சமா இருப்பமா. என்ன வனசாக்கா நீ எதுவுமே சொல்லாம இருக்கா? வளையல் எப்படி இருக்கு? நல்லா அச்சய திருதிக்கு நல்ல புருஷனை கட்டினவளுகள்லாம் தோடு வளையல் நல்ல நெக்லஸ் செயின்னு வாங்கி மாள்றாளுக. நம்ம இந்த குடியார நாயை கட்டி வச்சுக்கிட்டு ஒரு குண்டுமுத்து தங்கத்துக்கு கூட வழி இல்லாம உட்காந்துருக்கமே. நெடுவாளி, நல்லா இருக்குட்டி. சூப்பரா இருக்கு வளையல். ஏட்டி நெடுவாளி, அச்சய திருதி அன்னைக்கு நகை எடுத்தாலோ எந்த பொருள் எடுத்தாலும் கோடீஸ்வர யோகம் வரும்னு சொல்றாங்க. அப்ப நீ யார இந்த ஊர்லயே கோடீஸ்வரியாலட்டி இருக்கணும். அப்ப நீ மட்டும் ஏன் அப்படியே இருக்கிறவ? ஆமாம் கோடீஸ்வரி ஆகுறாங்க. கோடீஸ்வரி பேரு கோடியில தான் இருக்க வேண்டியது இருக்கு. என்னத்தையோ இந்த வருஷம் தான் என் புருஷன் ஒரு வளையல் வாங்கி கொடுத்துருக்காரு. அதுக்குள்ள நான் கோடீஸ்வரி ஆயிடுவேனாக்க. அடுத்த வருஷம் கோடீஸ்வர யோகங்க வந்துச்சுன்னா அவன்கிட்ட சொல்லி அனுப்புறேன் வா. இந்தாட்டி மாடனே, பத்திரமா பீரோல வச்சு பூட்டி வச்சுக்க. அக்கா அந்த குழம்பு அடுப்புல வச்சுட்டு வந்தேன், அமர்த்திட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க, அந்த வாரேன். ஏட்டி நெடுவாளி, எனக்கு ஒரு டவுட்டு, அதை நீ கிளியர் பண்றியா? சொல்லுங்க உங்களுக்கு என்ன டவுட்டுன்னு சொல்லுங்க. நெடுவாளி முடிஞ்ச வரைக்கும் தீர்த்து வைப்பா. இல்லடி நெடுவாளி, அச்சய திருதி அன்னைக்கு நகை வாங்கினோம்னா நகை சேரும் சொல்லி இந்த மக்கள்லாம் ஓடி போய் வாங்குறாங்கல்ல. அப்ப அந்த நகைக்கடை வச்சிருக்கிறவங்க மட்டும் ஏன்டி விற்கிறாங்க? இது ஒரு நல்ல கேள்வி. எனக்கு என்ன சந்தேகம்னா, நம்ம அச்சய திருதி அன்னைக்கு நகை வாங்கினோம்னா நகை சேரும். ஒருவேளை நகைக்கடை வச்சிருக்கிறவங்கலாம் அன்னைக்கு வித்தாகன்னா அவங்களுக்கு டெய்லியும் நகை நல்லா விற்குமோ என்னவோ, அதனால கண்டு விற்கிறாங்களோ என்னன்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? எங்க அன்னைக்கிளிக்கா வீட்டுக்குள்ள போனவங்க ரொம்ப நேரமா ஆளையே காணோம். நெடுவாளி மாடனே, அன்னைக்கிளிக்கா நீனுமா? நீங்களுமா? ஏட்டி மாடனே, நீங்களாவே அச்சய திருதிக்கு நகை வாங்குவியா? நான்லாம் நகை வாங்க மாட்டேனோ? அடி பாவீங்களா, அரை பொண்ணு தோட வாங்கிட்டு வந்து உங்களை வெறுப்பேத்தலான்னு அவ வீட்டுக்கு போனா. அவ குக்கர் விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணிட்டு வரேன்னு போனவ வளையலோட திரும்பி வரா. இவ குழம்பு அடுப்புல வச்சு ஆஃப் பண்ணிட்டு வரேன்னு திரும்பி போனவ இப்படி சொலிக்க நெத்திச்சுடியோட வர்றா. அட கடவுளே, இது என்ன எனக்கு வந்து சோதனை? நெடுவாளி மாடனு வனசா, நகை வாங்குறது முக்கியம் இல்லட்டி, அதை நம்ம சுத்தி இருக்கிறவங்க 4 பேர்த்த காட்டி நல்லா இருக்கான்னு கேட்கும் போது கிடைக்குது வருங்க சந்தோஷம். அதுல தம்பிட்டு இருக்கு கிக்கு.